எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 32 பேரை 5 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வங்கக்கடலில் மீன் பிடிக்க சென்றனர். இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 25 மீனவர்களையும் 3 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அதேபோல மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 7 பேரை 2 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் மௌனம் காப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 32 பேரை 5 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு ராமநாதபுரம் மாவட்ட மீனவ சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதாகி விடுதலையான தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் மீது முதல் குற்றவாளி என குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவரை ஒரு நாள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது மனிதநேயமற்ற செயல் எனவும் இதை கண்டிக்க தவறிய மத்திய மாநில அரசுகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள்லாம் கடலில் கால் வைக்கிறதுக்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் மாநில அரசு மத்திய அரசு இணக்கமில்லாத சூழ்நிலையில் மீனவரை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. 14 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் தான் விடுதலை பண்ணி விடுறாங்களே தவிர இதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தண்டனை கைதியாக 4 மீனவர்கள் சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க.